வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க முடியாத சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உங்கள் கையில் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு 70 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ 70 இல்லைனா ஒரு 75 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மேலே டெம்ப்ளேட்டை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அது கரெக்டாக கொஞ்சம் பிளாக்காக ஃபோட்டோ வந்து பிளாக்காக இருந்தால் தான் நமக்கு பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் இருக்கும், ஸோ அதில் பிளாக் கலரை கொடுத்துருங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ட்ராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ராப் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஜூம் பண்ணிட்டு அதை வந்து கீழே வந்து அந்த ஷேடோ மாதிரி லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கீழே மட்டும் லைட்டாக வந்து ஷேடோ மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். எகைன் அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்து பார்க்க கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபோட்டோவோட பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணோம். ஸோ ஆல்பா ஒப்பாசிட்டியில் போய் ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸை உங்களுக்கு இன்னும் அந்த டெக்ஸ்ட்டு எல்லாம் தெரியல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஆல்பா ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது தேவையான அளவுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் ஆடியோ இருக்கும், அதை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணிட்டு அந்த லைட் எஃபெக்டை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே அதோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சேஞ்ச் பண்ணாமல் அதே கலரை விட்டுறதா இருந்தாலையும் விட்டுட்டு இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.